வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நல்ல ஆரம்பம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது பரணி நட்சத்திரம். இந்த தலைப்பில் அருமையான தலைப்புங்க. அதாவது மேஷராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் முழுமையாக இருக்குது. அதில் பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு நட்பு மறைமுகமாக உண்டு. இந்த சுக்கிரன் ஆசையை தூண்டுபவர், செவ்வாய் அவசரப்படுத்துபவர். அந்த வகையில் சொல்கிறேன். இந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சிறப்புகள். பரணியில் பிறந்தால் தரணி ஆளுவார்னு சொல்லுவாங்க. அதில் 85-90% உண்மைங்க. இந்த பரணியில் பிறந்தவங்க பொதுவாக அடுத்தவங்களை கவரக்கூடிய உடலமைப்போடு இருப்பாங்க. பார்த்தாலே பிடிச்சிடும். அதே மாதிரி பேச்சாற்றலும் இருக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். உங்களை மாதிரி பேச முடியுமா? எதையும் பேசி சமாளிச்சிடுவீங்க. உங்களோட எல்லா வேலைகளையும் நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க. அந்த பழக்கம் கொண்டவர்கள். மற்றவங்களை தன்னோட வேலையை செய்ய விடுறதில்லை. பெரும்பாலான பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய வேலையை தானே பார்த்துக்கிறது. அது மூலிமா எவ்வளோ பெரிய வெற்றிகள். இந்த ஒழுக்கம் இருக்குது பாருங்கள், இதுக்கும் கிரகங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்க. இந்த ஒழுக்கத்தில் மாறுபட்டு போகும்போது கிரகங்களுடைய தாக்கமும் அதிகமாக வருது. பார்க்கும்போது ஒரு சாதுவாக இருந்தால் கூட பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வர திறமையெல்லாம் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தான் இந்த ஆண்டு போயிட்டுருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குறிப்பாக வேலை வாய்ப்புகளில் பாருங்கள், பதவி உயர்வுகள், மிகப்பெரிய பணம் வரவு, பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சத்தியமாக இருக்குது. அதை தவிர பரணியில் பிறந்தவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் காத்திருக்கு வருங்காலத்தில். இது ரொம்ப முக்கியமானது. நகைச்சுவை உணர்வு கொண்டு நீங்கள் உங்களை கூட இருக்கிறவங்களை சிரித்து கொண்டே வச்சுருப்பீங்க. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் பரணி நட்சத்திர காலங்களுக்கு நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமையக்கூடிய வரம் இந்த ஆண்டு உண்டு. அதை நம்பி இருக்கலாம். இன்னொரு சிறப்பு பரணி நட்சத்திரக்காரங்களை, உங்களுக்கு எப்பேற்பட்ட தொழிலும் சரி, நஷ்டமாக நடந்திருந்தாலும் சரி, அந்த நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலையோ வியாபாரத்தையோ லாபகரமாக மாற்றக்கூடிய அந்த லாபகம் என்பது உங்களை தவிர யாருக்கும் இருக்க முடியாது. அதே மாதிரி உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள தோள் கொடுத்து காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு சிறப்பு மேலே சிறப்பு. இந்த ஆண்டு மிகப்பெரிய கோவில்களில் ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அதாவது இந்த தரிசனங்கள் மூலிமா என்ன நடக்கும்? வெகு வருஷங்களாக, ரொம்ப வருஷங்களாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறும். அதே மாதிரி உங்களுக்கு நடைபெறாத தடங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சவால்களாக இருந்த எதிரிகள், அவர்களே வந்து உங்களிடம் சரணடைவார்கள் என்றால் அதை விட சொல்ல முடியுமா? அப்படி அற்புதமான நாட்களை நோக்கி தான் நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. இந்த ஆண்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த பரணி நட்சத்திர பிறந்தநாளாகி நீங்கள் முக்கியமாக உணவு விஷயத்தில் உங்களை மிஞ்சிக்க யாரும் முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பாட்டையும் என்ன பண்ணுறீங்க? ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவங்க பரணி நட்சத்திரக்காரங்க தான். அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. அதே மாதிரி முக்கியமான விஷயம் இது, பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இது. தெய்வத்தில் தாங்க எல்லாமே இருக்குது. தெய்வம் நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எத்தனை பணம் புகழ் இருந்தாலும் நிம்மதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த நிம்மதியை யார் கொடுக்கறது? தெய்வம் மட்டுமே தான் கொடுக்க முடியும். அந்த தெய்வம் யார்? பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாக்ஷாத் துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனை வழிபடும் பொழுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட இன்னல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிடுபொடி ஆகுதுங்க. இந்த நல்ல நாளில் நீங்களும் துர்க்கை அம்மனை வழிபட தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையும் சீராக மாறும். நீங்கள் போக வேண்டிய கோவில் எது? வழிபட வேண்டிய ஸ்தலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால அக்னீஸ்வரர் கோவில்னு இருக்குது. அந்த அக்னீஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் தான் இருக்குது. அந்த கோவிலில் சுக்கிர பகவானுக்கு உகந்த கோவில் அது. அந்த கோவிலில் போய் ஒரு 11 விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த பகுதி வேறு, இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிற வித்தியாசத்தை காமிக்கிற அளவுக்கு வாழ்க்கையிலும் சரி, உங்கள் மனதிலும் சரி மாற்றங்கள் நிறைந்திருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இனி மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.